நமச்சிவாய. இப்பொழுது நாம் திருவாசகத்தின் பதிகம் 14 திருவுந்தியாரை பார்க்க இருக்கிறோம். சொற்பொழிவில் இது 19 பார்ட் 19. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பர. இந்த திருவுந்தியார் என்றால் சிவனார் அரக்கர்களுக்கு வரம் கொடுத்தார். அந்த வரத்தின் படி அரக்கர்கள் உலகத்தை ஆளும் திறமை படைத்து விட்டார்கள். அவர்களை அழிப்பது மிகவும் சிரமமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உலகத்திலும் ஒரு கோட்டையை அமர்ந்து கொண்டு வெளியில பல அக்கிரமங்கள் செய்துவிட்டு அந்த கோட்டையை போட்டு ஒளிந்து கொள்கின்றார்கள். அதனால் அந்த கோட்டையை நெருங்க முடியவில்லை. ஏனென்றால் வரத்தினால் அமைத்த கோட்டை அது. அதனால் எந்த சக்தியாலும் ஊடுருவி அவர்களை சாகடிக்க முடியவில்லை. இவ்வாறு நடந்தது. பிறகு அனைவரையும் வம்பு சண்டைக்கு அழைக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கும்போது மூவர்களும் தேவர்களும் நின்று கொண்டிருக்க அவன் எதிரில் நின்று தேரின் மீது அமர்ந்து கொண்டு அனைவரையும் போருக்கு அழைக்கின்றார். இது தேவர்கள் முதல் கொண்டு அனைவருக்கும் அவமானமாக இருக்கின்றது. அனைவரும் சென்று சிவனாரிடம் முறையிடுகின்றார்கள். சிவனார் நான் வந்து அந்த அரக்கனை அழிக்கிறேன் என்றார். அவ்வளவுதான், சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். அதற்குள் இங்கு அந்த அரக்கர்களை எவ்வாறு அடித்தார் என்பதுதான் இந்த பாடல். அது மட்டுமல்ல, இந்த தக்கனினுடைய யாகங்கள் என்னென்ன நடந்தது என்பதை குறிப்பதுதான் இந்த பாடல் அமைந்துள்ளது. வளைந்தது வில்லு உழைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பர. வளைந்தது வில்லு, சிவனார் வந்தார், பார்க்கின்றார். இதற்கு அந்த அரக்கர்கள் இருக்கின்றார்கள். கையில் ஒரு அம்பு தான் எடுத்து கொண்டு வந்தார். வில்லு எதுவும் கிடையாது, ஒன்றுமே செய்யவில்லை. ஒரு அம்பு வைத்து என்ன செய்ய போகிறார் என்று அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் பார்த்து வேடிக்கை பார்க்கின்றார்கள் சிவனாரை. சிவனார் அதை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அம்பை எதனால வச்சு விடுகிறாருன்னு தெரியல, ஆனால் கையில தான் இருக்கிறாரு. அந்த அரக்கர்கள் உள்ள கொட்டத்தை பார்த்தவுடன் சிவனாருக்கு கோபம் அதிகரிக்கின்றது. மிகவும் சிலைத்தாருன்னா கோபப்பட்டாரு. கணித்தார் என்றால் அந்த கோபத்துடனே ஒரே ஒரு கம்பீரமான ஒரு சிரிப்பு, சத்தமா சிரிச்சாரு. அப்பொழுது அவர் ஒரு இதழ்வாரத்திலிருந்து எழுந்த தீ அந்த அரக்கர்களை அழித்தது. வளைந்தது வில்லு, அவர்கள் போருக்காக வைத்திருந்த வில்லு உடைந்து விட்டது. உழைந்தது பூசல், அப்போ விளைந்தது பூசல் எல்லாம் அப்படியும் ஓடுறாங்க அந்த அரக்கர்கள். உழைந்தன முப்புறந்தி, அந்த கோட்டை எரியுது, 3 உலகமும் எரியுது, 7 பாதாளமும் எரியுது, 7 பூமியும் எரியுது, 7 விண்ணுலகமும் எரிகிறது. ஒருங்குடன் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது, நிதானமா எரியுது. ஒரே ஒரு வினாடியில் அனைத்து செயலும் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றது. உழைந்தன முப்புறந்தி ஒருங்குடன் வெந்தவாறு உந்திப்பார், எரிஞ்சு அனல் பறக்குது. ஈரம்ப கண்டிலம் ஏகம்பர் தன் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. ஈரம்பு கண்டிலன்னா கை, ஒரே ஒரு கை தான், கையில் அம்பு தான் வச்சுட்டு இருக்கிறார். அந்த அம்பும் விட்ட பாடாக தெரியல, ஆனால் அம்பு ஈட்டி தான் வச்சிருக்காரு, அம்பு தான் வச்சிருக்காரு. அந்த அம்பு கூடிய அந்த வில்லும் காணும், அம்பு தான் கையில் வச்சுருக்கேன். ஆனால் எல்லாருமே எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திருன்னு விழிக்கிறாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் செய்கை செய்தவர் யாரு? அந்த ஏகம்பன், உயர்ந்து நிற்கும் உமைசிவன். அவ்வாறு செய்தார். முப்புறந்தி ஒன்றும் பெருமையை ஒன்று விடாம கொழுந்து விட்டு நிதானமாக எரியுது. உலகமும் எரியுது. தச்சு விடுதலும் தாமணி விடுதலும் அச்சு முடிந்தது என்று உந்தி பெற அழித்தன முப்புறம் உந்தி பெற. அது எப்படின்னா, அந்த தேவர்கள் தேர் மேல உக்காந்து தான் இருக்குது, ஆனா தேர் தூளா உடையுது. அவங்க அங்கிருந்து பொதான்னு கீழே விழுறாங்க. உழுந்தது மட்டுமல்ல, அவங்க தலை மூஞ்சியெல்லாம் அடிப்படுது.
அது எப்படி நடந்ததுன்னு அவங்களுக்கே தெரியல. எப்படி அந்த சக்கரத்தினுடைய அச்சு முறிஞ்சதுன்னு தெரியல, சக்கரை எப்படி உடஞ்சதுன்னு தெரியல, அந்த அச்சுகள் அந்த பேஸ் மட்டம் எப்படி அந்த தேரினுடைய அந்த பேஸ் மட்டம் எப்படி உடஞ்சதுன்னு தெரியல. எல்லாமே ஒரு விசித்திரமா இருக்குது. ஒரு செகண்ட்ல நடந்துடுச்சு. அதுதான். அது மட்டும் இல்லை, எல்லாமே அவங்க அந்த அந்த அரக்கர்களுடைய கோட்டையெல்லாம் அழித்து எல்லாமே எரிந்து 3 புறமும் தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது அணையாமல். உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லாருக்கு உந்திப்பற இலை முலை பங்கனுக்கு உந்திப்பற. அதாவது இங்கிருந்து தச்சு ஓடிலாம் எங்கேயாவது போய் புழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு சில அரக்கர்கள் இப்படி அப்படி வந்து உலகத்தில் எங்கேயாவது போய் கனகா காசில் ஒழிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு விண்ணுக்கு ஒரு பக்கமும் இந்த பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் மேல் பக்கம் கீழ் பக்கம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எங்கு போனாலும் அவர்கள் வந்து மாட்டிக்கிறாங்க. எப்படின்னா அது வந்து எல்லா பக்கமும் சிவனாரால் அனுப்பப்பட்ட தூதர்கள் தேடி அவர்களை பிடிச்சி சிறை வைக்கிறார்கள். அதுதான் பொருள். தப்பிச்சு ஓடணும்னே உடலை அவங்களை பிடிச்சி சிறை வைக்கிறார் யாரு? சிவனாருடைய காவலர்கள். உய்ய வல்லார் மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லாருக்கு உந்திப்பற இளமுலை பங்கல் தங்கி உலகம் செய்தது யாரு? நமது உமையாரனுடைய அழகிய அங்கங்களையுடைய உமையாரனுடைய கணவராக இருக்கின்ற நமது சிவனார். சாடிய வேள்வி சரிந்திர தேவர்கள் ஓடிய வாப்பாடு உந்திப்பற உருத்திரநாதனுக்கு உந்திப்பற. சாடிய வேலின்னா அந்த தக்கன் யாகம் நடத்தினாரு, சிவனாரை அழைக்காமல் யாகம் நடத்தினாரு. தக்கன் சிவனாருக்குரிய அவிதாபாகம் கொடுக்காதனால் அதை வந்து பூதகணங்கள் வந்து அழிச்சுது, அந்த வேள்வியை அழிச்சுது. ஓடியவா உந்திப்பற. அது மட்டும் இல்லை, தேவர்கள் மற்றும் எல்லாம் செதறி ஓடுறாங்க. உருத்திரநாதன்னா உரு இறந்த அந்த உருக்கு அந்த அந்த ஒரு சடங்கு நடந்ததா, ஒரு சமய சடங்கு நடந்ததா, அந்த வேள்வி நடந்ததான்னு ஒண்ணுமே தெரியல. அது போன்ற மண்ணோடு மண்ணாக்கி எல்லாத்தையும் கரைச்சி சின்ன பின்னமாக்கிட்டாங்க. யாரு? அந்த பூதப்படை. அந்த பூதப்படை வீரபத்திரன் தலைமையிலான பூதப்படை போட்டு எழுதிட்டு ஆவா திருமால் அவிபாகம் கொண்டு அன்று சாவாது இருந்தான் என்று உந்திப்பற சதுர்முகந்தாது என்று பண்ணான். அதனாலதான் வந்து இது போன்று வந்து எந்த ஒரு இதுவும் தடங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் திருமால் எப்பவுமே யாகம் நடத்தும் போது முதலில் அவிதாபாகம் இறைவன் சிவனாருக்கு வைத்து விட்டு தான் நான் அனைத்து செயல்களை மேற்கொள்வார். அதனால் அவர் எந்த ஒரு தொல்லை இல்லாமல் அவருடைய தொழில் காத்தல் தொழில் செவ்வனவே சிறப்பாக நடைபெறுகின்றது. அதனால்தான் என்று உந்திப்பற. அவர் யாரும் இல்லை, சதுர்முகன் காதை. சதுர்முகன் என்றால் விநாயகரனுடைய தந்தையாக இருக்கின்ற சிவன் வருமான். சதுர்முகன் என்ன? சதுர் என்றால் என்ன? சூழ்ச்சி பண்ணி சாகடிக்கிறது அரக்கர்களை. இது ஒன்று சொல்லலாம். சதுர் என்றால் அந்த யானைக்கும் அந்த பொருள் அந்த பெயர் பொருந்தும். யானை முகமாகிய அந்த விநாயகனுடைய தந்தையாகிய நமது சிவனார் என்று சொல்லிப்பற. அதாவது அந்த தீ வந்து பறந்து எல்லாரையும் அழிச்சுங்க. வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை கரித்தான் என்று உந்திப்பற கலைகிற்று வேலியது என்ன? வெய்யவன் என்று அங்கேனா அதுல அந்த யாகத்துக்கு தக்கனுடைய யாகத்துக்கு பலி கொடுக்குற அந்த ஆடு மாடு இந்த கோழி இந்த மிருகங்கள் எல்லாம் கையில வாங்கறதுக்காக அந்த அங்கின்ற ஒரு அரக்கன் அவனுடைய தொழில்னா அதனுடைய அந்த வேலியினுடைய பாகங்களை அவன் உண்ண வேண்டும். அதுதான் அங்கே, அதுதான் அவனுக்கு உணவு. அதனால வந்து அவன் செல்வ செழிப்போடு இருப்பான். அதனால வந்து அவன் வந்து சிவனாரிடம் கேட்காம அந்த அங்கின்றவன் வந்து இதுல வந்து இந்த யாகத்துல கலந்துனார். எதனானா தனக்கு உணவு கிடைக்குது என்று கையை நீட்டி காத்துன்னு இருக்கிறார். யானை தலைவராதா, அந்த குதிரைகள் தலைவராதா, ஆடுகள் தலைவராதா, கோழிகள் தலைவராதா என்று காத்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த கை ரெண்டுத்தையும் அந்த சிவபூத கணங்கள் வெட்டிச்சு. கையை கட்டணும் உந்திப்பார். அது மட்டும் இல்லை, ஒரு உயிர் தப்பிக்க அந்த அங்கி ஓடுறாரு கலைஞற்று வேள்வி. அது மட்டும் இல்லை, அந்த வேள்வியே ஒரு சின்ன பெருமாச்சு. பார்வதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்ன எடி உந்திப்பற பனைமலை பங்கனுக்கு. அது மாதிரி வந்து உமையாரினுடைய தந்தை தான் அந்த தக்கன். இருந்தாலும் வந்து இறைவனுக்கே எதிராக செய்யும் பொழுது அப்பொழுது உமையார் தன்னுடைய தந்தை என்பதையே மறந்தார். அவர் தனக்கு இறைவனாகிய தன்னுடைய கணவனுக்கு பகைவன் என்றுதான் நினைத்தார். அதனால வந்து அவருக்கு அந்த நேரத்துல தக்கனுக்கு பரிந்தும் பேசவில்லை. ஏனென்றால் அவன் செய்த காரியத்தினால் உலகம் அழியும் அல்லவா. அதனால தக்கனுக்காக பரிந்தும் பேசவில்லை. அது யாரும் செஞ்சாரு? உமையனுடைய கணவனாகிய சிவனார் தான் தன்னுடைய மாமனாரே அழிச்சார். எதனால? உலக நல்லது நடக்கணும், நல்லதுக்கு தவறாம உலகத்துக்கு ஏற்புடையதாக இல்லாம ஒரு ஏடாகூடமா செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமனாரே அழிச்சார். புரந்தரனார் ஓர் பூங்குயிலாகி
மறந்தனது ஏறினார் உந்திப்பார வானவர் கோன் என்று உந்திப்பார். அது மாதிரி இருக்கும்போது இந்த முப்புறம் தீ வரும்பொழுது இந்த முப்புறம் இருந்தால் அந்த வெப்பம் தாங்க முடியல, தெய்வங்களே தவிச்சுது, என்ன பண்ணுற முடியல, தாங்க முடியல, வெப்பம் தாங்க முடியல. அதனால புறந்தரன் சிவனார்கிட்ட கேட்டார், ஐயா என்னால் வெயில் தாங்க முடியல, அந்த சூடு தாங்க முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு போது சிவனார் என்ன பண்ணார், குருத்த மரத்தை காமிச்சார். அந்த மரத்தில் போய் உட்காந்து அந்த குருத்த மரத்தை அது என்னுடைய மரம், அந்த மரத்தில் அந்த சூடு ஒன்று ஒன்றியம் பண்ணாது அப்படின்ற போது அந்த புறந்தரனை சிவனார் ஒரு குயிலாக மாற்றி அங்கே அமர செய்து விட்டார். அதுதான் அந்த புரந்தரனால் ஒரு பூங்கையிலாகி மரந்தனில் ஏறினா உந்திப்பன வானவர்கள் இவ்வளவும் செய்தது யாரு, அந்த வானவர் 33 கோடி தேவர்கள் மற்றும் தேவங்க தலைவன் அந்த அண்டத்தவர் தலைவராக இருக்கின்ற நமது சிவனார். அதான் வெஞ்சின வேள்வி வியாதித்தனரா தலை துஞ்சனவா பாடி உந்திப்பற தொடர்ந்து பிறப்பு வர உந்திப்பற. வெஞ்சின வேள்வி வியாதித்தனா தலை துஞ்சனவா பாடி, அந்த வேள்விக்கு வேள்வி குண்டங்களை அமைத்தவர் யாருன்னா இந்த வியாதித்திரனார். அவர் தான் அந்த வேள்வி குண்டம் அமைச்சாரு, அந்த வேள்விக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சாரு, எல்லாம் செஞ்சாரு. அது தவறு இல்லவா, அவிதாபாகம் முடிக்கும் போது இவருக்கு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் இல்லையா, ஆனா இதை கேட்கல. அதனால என்ன பண்றது, அவருடைய தலையை வெட்டிட்டாங்க. யாரு, பூதப்படுத்தாங்க பூதத்தை. இவ்வளவு நடந்தது. அது மாதிரி சிவனார் அவருடைய தலையை வெட்டி அந்த பூதப்படை அவருடைய தலையை வெட்டி நெருப்புல போட்டுச்சு. எல்லாம் செஞ்சது யாரு, தொடர்ந்து பிறப்பெடுப்பது யாருக்கும் நமது பாவங்களை ஒழித்து நல்லதை நிலைநாட்டம் சிவனாரனுடைய பூதப்படை தான் இதெல்லாம் செஞ்சது. ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக்கி கூட்டியவா பாடி உந்திப்பற பொங்கை குழுங்க நின்று உந்திப்பற. இவ்வாறு நடந்துடுச்சு. எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டாங்க, எல்லாம் உணர்ந்துட்டாங்க, தன்னுடைய கணவர் உணர்ந்துட்டாங்க. சட்டாங்களுடைய ஆன்மமாக துச்சின்னு சிவனார் முன்னாடி நின்று கையெழுத்து கும்பிட்டு வணங்குது, நாங்கள் இனிமேல் தவறு செய்ய மாட்டோம், இங்கே முழு முதற் கடவுள் என்பது தெரியாமல் இது மாதிரிலாம் சாப்பிட்டு பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆன்மாக்களும் அந்த கழுத்து துண்டிக்கப்பட்ட ஆன்மாக்களும் சிவனார் முன்னாடி நின்று கை கட்டி நின்று அழுவது. அது மட்டுமில்ல, தக்கனுடைய மனைவி மக்கள் எல்லாம் அவங்க அழுதுருக்காங்க போன்னு அப்படின்னு சொல்லும்போது சிவனார் என்ன பண்றாரு, எல்லாருக்குமே நல்லது செஞ்சாரு, எல்லாருடைய உயிரை பெற்று எழுப்பி விட்டார். அப்பொழுது அந்த யாகத்துக்கு தேவையான உயிர் பலி தேவையில்லையோ, அதற்காக சில ஆடுகளை கூப்பிட்டு ஒவ்வொரு உயிருக்கு ஒவ்வொரு ஆடுன்னு ஒரு கணக்கு பண்ணி அந்த ஆடுகளை பலியிட்டார். அந்த ஆடுகள் அடுத்த பிறகு சிவனையாரின் சக்தியை பெற்றுவிடும். அதற்கு பிற்கு சிவனாய் உணரும் சக்தியை பெற்று அதற்கு முக்திக்கு வழிவகுக்கும் மாதிரி அது மாறிடும் அந்த ஆடு அடுத்த பிறவில. அதனால உயிர் பலி கொடுக்குறாங்களா, இது தவறு இல்லவான்னு சொல்லக்கூடாது. அந்த உயிர் பலி பண்ணதுனாலதான் இவங்க நல்லா வர்றாங்க. அந்த ஆடு ஆன்மாவை மீண்டும் பாழ்படாமல் நல்ல முக்தி அடையும் நிலைக்கு அடுத்த பிறவியில் தள்ளப்படும். அதனால இந்த உயிர் பலி இந்த வேள்விக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, உன்னதமான ஒன்று. அதான் சொன்ன கொங்கை கிழங்கு. அது பெண்களாக நாம் இந்த சம்பவங்கள்லாம் நினைச்சு இதெல்லாம் நினைச்சு பாடல் பாடி ஆடுவோமாக உந்திப்பறணும். உண்ண புகுந்த பகன் ஒளிந்து விடாமல் கண்ணை பருத்தவர் உந்திப்பற கருக்கெட நாம் எல்லாம் உந்திப்பற. அது போன்று இருட்டில் இருக்கிற சில பேய்கள் இருக்கும். அந்த இருட்டில் இருக்கிற பேய்களை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அந்த பேய்களுக்கு கண்ணு தெளிவா தெரியும், இருட்டிலையும் தெரியும், பகல்லையும் தெரியும், இருட்டில் தெரியும். அப்ப என்ன பண்ணும், இந்த ரத்தத்தெல்லாம் குடிக்கிறதுக்கு அதுங்கெல்லாம் காற்றுன்னு இருக்கும். காற்றுன்னு இருக்கும்போது அந்த இருட்டில் இருக்கிற பேய்ங்க சிவனாரை கேட்டுக்கிட்டு இந்த யாகத்துல கலந்துக்க வரல. அதனால சிவனாருக்கு கோபம் அந்த இருட்டில் இருக்கிற பேய்களை கண்ணை பிடிங்கிட்டாரு. கண்ணை பிடிங்கினா கண்ணு தெரியாது, அது எங்க தெரியும் தெரியாம இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் அங்கேயும் அங்கேயும் போய் மோதி முட்டின்னு அழுதுங்க, ஐயோ கண்ணு தெரியலைன்னு தெரிஞ்சு. அதை செஞ்சது யாரு, சிவனுடைய பூதகணங்கள். அவருக்கு யாரு, பகன் என்றெல்லாம் அந்த இருட்டில் இருக்கிறவங்க தலைவன். அவங்க கண்ணை படுத்துவார், உண்டிப்பார். கருக்கடை நாம் எல்லாம் உண்டிப்பார். அது போன்று சிவனாரை வணங்கினா நமக்கு நல்லதே நடக்கும். கருக்கடைன்னா நமக்கு அடுத்த பிறகு என்று நடக்காது, நாம் சிவனுடைய வீடை அடைவோம். எனவே அவனுடைய புகழை பாடும். நாமகள் நாசி சிரபிரம்மம் பட சோமம் முகம் நெருக்க உந்திப்பார தொல்லை வினை கெட உந்திப்பார். அது போன்ற இறைவனை கலந்து ஆலோசிக்காமல் சில முடிவு எடுத்ததுனால பிரம்மனுக்குடைய 5வது தலை துண்டிக்கப்பட்டது. பிரம்மனுக்கு ஏன் உபதேசம் செய்யவில்லை என்று நாமகனுடைய மூக்கை புற்றி கிள்ளிட்டாங்க. அந்த மாதிரி மூக்கில் ரத்தமா வந்தது. இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் தவறை உணர்ந்த பிறகு அவருக்கு அந்த 5வது தலையும் கிடைத்தது. இந்த நாமகல் நாசியும் சரியானது. இதெல்லாம் என்ன, இயற்கைக்கு சிவனால் விதிக்கப்பட்ட அந்த விதிக்கு மாறாமல் யாராலும் செய்யக்கூடாது என்பதற்காக தான் இதனால் அதை பற்றி நான் மறையோனும் மகத்திய மாண்பாட போமொழி தேடுமாறு உந்திப்பற புரந்தரன் வேள்வியில் உந்திப்பற. நான் மறையோனும் 4 வேதங்களை போதிக்கும் அந்த நால்வரும் அகத்தியமாடன் தமிழை சிவனார் வேத காலத்தின் இடையே தமிழை வளர்க்க சிவனாரிடம் அந்த சிவனார் அந்த அகத்தியரிடம்
சில பொறுப்புகளை ஒப்படைத்தார். போம்படி ஆனால் அவர்கள் மறை ஓதுவதை விட மறை ஓதுவர் 4 பேரும் தமிழை ஓதும் அகத்தியரும் அதை மட்டும் செய்யாமல் சிவன் யார் என்று அதையும் ஆய்வு கொண்டு உணர ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். 6 உண்டி பெற இதனால முக்தி நம்மளும் தேடணும்னு சொல்லிட்டு அகத்தியரும் முக்தியை தேடி அடைந்தார்கள். இந்த 4 வேதத்திற்கு நியமிக்கப்பட்ட அந்த அடியவர்களும் முக்தி வேண்டும் என்று சிவனாரை தேடுகின்றார்கள். முக்திக்காக தேடுகின்றார்கள். சிவனாரை ஆராய்ச்சி பண்ண முக்திக்காக தேடுகின்றார்கள். அதே போன்று அவர்கள் தெரிந்து போம் வழி தேடுமாறு உந்திப்பர் அதே போன்று அவர்கள் அடைந்தார்கள் பின்னாளில் என்பதை இது இந்த பாடல் மூலம் சொல்லணும். அந்த 6 என்றால் என்ன? அந்த வற்றாத ஜீவாறு சிவனார். இன்னொரு பொருள் என்ன? அந்த 6 மதத்தில் உலகத்தை வழிநடத்தும் சிவனார் ஒன்று உந்திப்பர். அந்த சிவனாரினுடைய அந்த செயலை நாம் பாராட்ட வேண்டும். புரந்தரன் வேள்வியில் உந்திப்பர். புரந்தரன் சுயநலமா இல்லாம தானே செஞ்சார். அவருக்கு என்ன அழித்தல் தொழில் அவர் செய்யல இல்லை. அவர் செய்ய வேண்டியதுனால் அந்த அழித்தல் தொழில் எப்படி நடைபெறுன்றதுதான் நடைபெறுகிறது என்று தெரிஞ்சா போதும் தான் சொன்னார். ஆனால் சிவனார் தான் அந்த பதிவை திணித்தார். எனவே அவன் நல்லவன் முக்திக்குரியவன் என்று சிவனார் அவனிடம் கூறிவிட்டார். அதுதான் சொல்றார். நீ முக்திக்குரியவன் என்று எப்படி இருந்தாலும் என்னை அடைவாயாக கூறிவிட்டார். அதனால புரந்தரனை பத்தி ரொம்ப டாபிக் வந்ததில்லை. சூரியனார் தொண்டை வாயில் பட்களை வாரி நிறுத்தவர் உந்தி பெற மயிலற்று வேல் இருந்து கொண்டார். முந்தி சூரியனை என்ன பண்ணாரு? சூரியனார் என்ன பண்ணாருன்னா அந்த வேள்வியை கலந்ததுனால அந்த பற்கல்கள் நொறுக்கப்பட்டது. யாருக்கு? அந்த சூரியனாருடைய பற்கள் நொறுக்கப்பட்டது. யார் மூலயமாக? அந்த பூதகணங்கள் மூலயமாக அந்த சூரியனாரனுடைய பற்கள் நொறுக்கப்பட்டது. அதை நினைத்து எதனால? சிவனாரை கலந்தார் சேர்க்காமல் தக்கனுடைய வேள்விகள் கலந்ததனால். அதனால வேள்வி மங்கியது. அதை அந்த செயல்களை எல்லாம் பாடி நாம் ஆடுவோமாக. தக்கனார் அன்றே தலை இருந்தார். தக்கன் மகள் சூழ நின்று உந்திப்பற மடிந்தது வேள்வி என்று சொன்னார். அந்த தக்கன் வேள்வியை நடத்தினான் அல்லவா? அதனால் அன்றைக்கே வேள்வி நடந்து தொடங்கிய பொழுதே அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. மக்கள் அதனால என்ன பண்றாங்க? தக்கனார் மனைவி மக்கள் பெரிய பெரிய பணக்காரர் அரசர் அல்லவா? அதனால ஒரு 4-5 மனைவி இருக்கலாம், நிறைய குழந்தைங்க இருக்கலாம். எல்லாம் சுற்றி உட்காந்து வயிற்றுல வாயில் லட்சுமி ஐயோ எங்கள் அப்பா போயிட்டாருன்னு சொல்லிட்டு அழுது. அந்த செயல் தவறு செஞ்சால் அதை அனுபவிச்சிருக்கணும். சிவனுக்கு மாமனாராக இருந்தாலும் அதில் விதிவிலக்கு இல்லை என்பதை உலகத்துக்கு வெளிக்காட்டுவது இந்த சம்பவம் சொல்லுவாங்க. பிறகு அவர்களுக்கு உயிர் கொடுத்து ஆட்டின் பலி கொடுத்தார். அதை ஏற்கனவே பார்த்தாச்சு. அதுதான் மடிந்ததை வேதி என்று உண்டுப்பார். பாலகனாருக்கு அந்த பால் கடல் ஈர்த்திட கோல சரையற்கை உந்தி பெற குமரன் தந்தாரே இருக்கும். அதுக்கு அந்த அமுதம் தேவர்களுக்கும் மற்றும் மூவர்களுக்கும் கிடைக்க வேண்டியது என்று அந்த முதல் அமுதத்துக்கு முன்பு வந்த அந்த நஞ்சை உண்டு விட்டார் சிவனார். அதே போன்று அந்த பாற்கடலில் கொடுத்த அமுதம் அவர்களுக்கு கிடைக்கும் போது சிவனார் அங்கு இல்லை. போல சரி விட்டு அதை அவங்களுக்கு கொடுத்து அந்த நஞ்சை மட்டும் உண்டாரு. அமுதம் வரும்போது வந்துக்கினே இருந்துட்டார். அதை அவங்க சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு தனித்துவம் வாய்ந்தவர். அவர் கூட கலந்த மகிழ்ச்சியில கலந்துது. மகிழ்ச்சி தன்னுடைய குழந்தைங்க சந்தோஷமா இருந்தா போறன்ற மாதிரி அவங்களை விட்டுட்டு வந்துட்டாரு. யாரு எவ்வளவு செஞ்சது? யாரு? குமரன், முருகனாகிய குமரனுடைய தந்தையாகிய இந்த சிவனார். அதை உலகத்துக்கு பறைசாற்றி நாம் ஆர்வமாக. நல்ல மலரின் 4முகனார் தலை ஒல்லை நல்ல மலரின் மேல் 4முகனார் தலை ஒல்லை அறிந்தது என்று உந்திப்பற உயிரால் அறிந்தது என்று உந்திப்பற. உயிரால் என்றனா தன்னுடைய சிவனார் சிவப்பணியோடு உலகியல் கல்விகள் வெளிப்படுத்த வேண்டும் என்று தலை சிறந்த முறையில் தான் அந்த பிரம்மனை படைத்தார். ஆனால் பிரம்மன் தலை படித்த செருக்கினால் சற்று சிவனாரை மதியாமல் ஆடியதனால்தான் அந்த தலை இழந்தது. அதுதான் குறிப்பிட்டார். ஒல்லை அறிந்தது. நல்ல மலரின் மேல் 4முகனார் தலை ஒல்லை அறிந்தது என்று உண்மைத்தார். அதனால்தான் அந்த தலை அறுப்புண்டு போனது. அது எதனால உயிரால் இருந்ததுன்னா சிவனார் கோபத்தால் இருந்தது. சிவனார் நம்ம ஒன்று சொன்னா அவன் ஒன்று செய்யறான்னு சொல்லிட்டு தான் அந்த தலையை சிவனர் கிள்ளி விட்டார். பேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிற நீரைந்து பெற்றவாறு உந்திப்பதை 20 பெற்றதுவார்கள். ராவணன் ஒரு அறக்கர்களை ராவணன் மேல தேவர்களுக்கு மேலே இருக்கின்ற அந்த அண்டத்தவர்களை துரத்தி கொண்டு போகிறார். ஏதோ ஒரு சண்டை வந்துடுச்சு, அவங்க துரத்தின்னு போறாரு. இது தேவாரத்துல திருஞான சம்பந்தர் இயற்றிய பாடல்கள் இருக்கிறது. எதனால் அந்த சண்டை வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அண்டத்தவர்களுக்கும்
ராவணனுக்கும் ஏதோ ஒரு தகராறு வந்துடுச்சு. ராவணன் பல உருவம் எடுத்து அவங்க எல்லாருமே ஒன்றா துரத்தின்னு போகிறாரு. அப்போது தெய்வங்களெல்லாம் வேடிக்கை பார்க்குது. ஏன்னா ராவணன் பல வரங்களை பெற்றவன், அவனை ஒன்றுமே செய்ய முடியல. அதனால தெய்வங்களுக்கு அம்மன் கை கட்டி வேடிக்கை தான் பார்க்குது. அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாம் ஓடி ஓடி சென்று மலையின் கீழ் மலையின் மேல் இருக்கும் சிவனாரை, சதாசிவமூர்த்தியாக இருக்கும் சிவனாரின் பாதங்களில் விழுந்து சரணாகதி கேட்கிறார்கள். அப்பொழுது இவன் மலையில் ஒளிந்து கொண்டார்கள் என்று தெரிந்து அந்த ராவணன் வந்து அந்த மலையை தூக்கத்துக்காக கையை கீழே விடுறாரு. சிவனார் கோபப்பட்டு என்ன பண்ணுற, கட்டை வரலாம் அந்த மலையை அழுத்துறாரு, கை மாட்டேங்குது. அப்போ என்னாச்சு, இந்த 10 தலையினுடைய சக்தியும் போச்சு, அந்த 20 கைகளினுடைய பலமும் போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் பாட்டு பாடி அவங்க தனியாக போகிறாங்க. அது ஏற்கனவே அது 2 மணி நேரம் சொல்லியாச்சு அந்த கதை. அதுமாரி வந்து எவ்வளவுதான் வரம் வாங்கியிருந்தாலும் இறைவன் சிவனார் கோபம் என்று வரும்போது அந்த வரங்கள் பலன் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் இதெல்லாம் சொல்லும். ஏகாசம் விட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உறுதிப்பாரு, அதற்கு அப்பாலும் காவல் என்று உறுதி. ஏகாசம் விட்டோம்னா அந்த விண்ணில் இருந்து கொண்டு இந்த ரத்தத்தை சாப்பிட்றதுக்காக இருக்கின்ற அந்த இருடிகள் என்பது அதுதான், அது ஒரு பேய்ங்கிறது. ரத்தத்தை சாப்பிட்றதுக்காக அந்த வந்து வேடிக்கை பார்த்துருந்தது ஆகாசம். அதனால எப்படி நீங்க வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பூதகணங்கள் அதுங்களை எல்லாத்தையுமே ஆகாயத்திலே காவல் வச்சுட்டாங்க. அதுக்கு அப்படியும் தப்பிச்சு ஓடின சில இருடிகளையும் பிடிச்சி காவல் வச்சுட்டாங்க. யாரு? அந்த சிவபூதகணங்கள். அதனால ஒருத்தரும் தப்பிக்க முடியாத அளவுக்கு செஞ்சாங்க அந்த சிவபூதகணங்கள். ஏன்னா மாபெரும் பராக்கிரமசாலிகள் அல்லவா, சிவனது பிள்ளைகள் அல்லவா அந்த பூதகணங்கள். அதனால எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரே ஒரு தவறு இல்லாமல் நடந்தது. பெரிய சண்டை நடந்தது, பெரிய ஒரு கலட்டா நடந்தது. ஆனால் முடியும் போது எல்லாருக்கும் திருப்திகரமாக மனநிறைவோடு மீண்டும் ஒரு புது பொலிவோடு முடிந்தது. அதுதான் திருவுந்தியாருடைய பாடல்கள் தான். மீண்டும் திருத்தோள் நோக்கம் பிறகு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நமச்சிவாய, நமச்சிவாய.